ஹே காய்ஸ் இஸ் மீ பிரியா சரி இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பிரைடல் கோன் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அண்ட் ஏற்கனவே நம்ம ப்ராக்டிஸ் கோன் மேக் பண்ணோம். ஸோ அதில் தேவையான எல்லா விஷயமுமே இதுக்கும் தேவை தான். பட் வந்து அதுலேருந்து ஒன்று மட்டும் நமக்கு இதில் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். என்னன்னா நமக்கு இந்த மாதிரி ஆயில் தேவைப்படும். நான் இது வந்து ஆர்டிஸ்ட் ஸ்பெஷல் ஆயில் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஆயிலோட லிங்க் என்ன சொல்லுங்கள், நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் என்ன டீட்டெயில்ங்கிறது. அண்ட் வந்து இந்த பவுல் வந்து நான் அமேசானில் வாங்கினேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா வெயிட்டிங் ஸ்கேல் எடுத்துக்கலாம். நம்ம பவுலோட வெயிட் வந்து பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ப்ராக்டிஸ் கோன் மேக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பிரைடல் கோன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஸோ இதுவுமே நான் 25 கிராம்ஸில் தான் பண்ண போகிறேன். நான் வந்து பவுல் வச்சுட்டேன். இப்போ நம்ம டேர் பண்ணிடலாம். டேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து போட ஸ்டார்ட் பண்ணலாம். நான் 25 கிராம்ஸ் வந்து என்ன பவுடர் எடுத்துக்கிறேன். எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க. ஹென்னா பவுடர்லாம் வாங்கி ரொம்ப ஸ்டோர் பண்ண வேணாம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நம்ம வந்து 25 கிராம்ஸ் எடுத்துக்கலாமா? நான் எப்போவுமே கம்மியான அமௌண்ட்டில் தான் வாங்கி வச்சுப்பேன். நான் வந்து 25 கிராம்ஸ் வந்து ஹென்னா பவுடர் எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மெஷர்மெண்ட். 25 கிராம்ஸ் என்ன பவுடருக்கு வந்து நம்ம சுகர் வந்து 12 கிராம்ஸ் அப்படி இல்லைன்னா 13 கிராம்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஹென்னா பவுடர் போட்டதுக்கப்புறம் அந்த பேக்கை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ வந்து ஏர் வந்து உள்ளே போகக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். சுற்றி ஒரு டேப் கூட ஒட்டி க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே, இப்போ நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணணும். நான் சுகர் வந்து எவ்வளோ சொல்லியிருக்கேன், 12 கிராம்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் கூட குறையா இருக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து அகைன் வந்து டேர் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன்னா சுகர் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஆயில் தான் யூஸ் பண்ணணும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டரோட மெஷர்மெண்ட் வந்து நான் எதுலையுமே சொல்ல முடியாது. ஸோ நம்மளோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம தான் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அதனால் நான் வாட்டரோட அளவு வந்து நம்ம ஹென்னா பவுடர் மிக்சிங்கில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் எடுத்தோடனே அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி ஒரு குட்டி கப் வச்சு கூட மெஷர்மெண்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம பெருசில் ஊற்றும் போது அதிகமாக நம்ம அமௌண்ட் உள்ள வாட்டர் ஆட் பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால் இந்த மாதிரி குட்டி கப்பு யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஃபஸ்ட் டைம் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவே பயமாக இருக்கும். ஸோ பார்த்து நிதானமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட பிரைடல் கோன் மேக்கிங். இதுதான் ஃபஸ்ட் வீடியோ. அண்ட் ஆல்ரெடி நான் ப்ராக்டிஸ் கோனும் அதுக்கப்புறம் ரீயூஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற கோன் வந்து ரீயூஸ், அது ஆல்ரெடி ஓல்டு கோன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எப்படி ரீயூஸ் பண்ணலாங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ தரேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். லிங்க் கொடுக்குறேன். சாரி. ஸோ இந்த மாதிரி நல்லா டைட் கன்சிஸ்டன்சியில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நான் வந்து 25 கிராம்ஸ்க்கு வந்து 7.5 ml வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் அந்த மெஷர்மெண்ட்டோட அளவு வந்து நான் சொல்கிறேன். நான் நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதையுமே நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ நீங்கள் வேணுங்கிறவங்க எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆர்டிஸ்ட் ஸ்பெஷல் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இந்த ஆயில் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் எங்கே வாங்கினேங்கிறதையும் நான் சொல்கிறேன். அங்கே வந்து 7.5 ml நான் எடுக்கிறேன். ஓகே, நான் எதுவுமே ஹோல்சேல் பண்ணல. நான் வந்து ஒரு சிஸ்டர் கிட்ட தான் எப்போவுமே வாங்குவேன். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கப்பில் வந்து கரெக்டாக 7.5 ml எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஊற்றிட்டு நெக்ஸ்ட் அகைன் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆயிலை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அண்ட் வந்து இப்போ அகைன் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி அந்த பவுலெல்லாம் ஒட்டாமல் நல்லா வழுக்கிக்கிட்டு வரும். ஸோ அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அல்வா பதம்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நல்லா உள்ளே அப்சர்வ் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா?
ஸோ இது அல்வா கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியே அந்த பவுல்லே அது ஒட்டாமல் வரும். ஸோ அதை தான் அப்படி சொல்லுவாங்க. அது வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 8 ஹவர்ஸ் அப்படியே வச்சிடணும். அப்போ தான் ட்ரை ரிலீஸ் ஆகும். நான் இன்றைக்கி வச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் டே தான் நான் எடுப்பேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கனால நான் வந்து இந்த டே ஃபுல்லாக விட்டுட்டு நெக்ஸ்ட் டே நான் எடுக்கிற மாதிரி பார்த்துப்பேன். நல்லா எல்லாமே அந்த பவுலில் ஒட்டியிருக்க கொஞ்சம் அந்த ஹென்னா பவுடர்ஸுமே நம்ம உள்ளே தள்ளிடலாம். ஸோ தள்ளிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஏர் உள்ளே போகாத அளவுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும், க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சுற்றி கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாத மாதிரி நம்ம எல்லாத்தையுமே உள்ளே தள்ளிக்கலாம். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நல்லா நான் ஒரு மூடி வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இதை அப்படியே நம்ம விட்டுறலாம். 8 ஹவர்ஸ் கழித்து நம்ம ட்ரை ரிலீஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகே. அண்ட் வந்து நான் இந்த மெஷர்மெண்ட்டில் தான் நான் பவுடர், சுகர் அண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணுவேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி 25 கிராம்ஸ்க்கு வந்து 12 கிராம்ஸும் அண்ட் ஆயில் வந்து 7.5 ml நான் ஆட் பண்ணேன். ஓகே. ஸோ இதை நீங்கள் வேணுங்கிறவங்க எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆஃப்டர் ட்ரை ரிலீஸ்க்கு அப்புறம் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். 8 ஹவர்ஸ் விடணும். நார்மலாக 8 ஹவர்ஸில் இருக்கணும். பட் நான் வந்து ஃபஸ்ட்டு டே வீடியோ ஷூட் பண்ணும்போது எனக்கு ஒரு 12 o'clock போல் நான் ஷூட் பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து நான் 8 o'clock ட்ரை ரிலீஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ நான் வந்து எப்போவுமே இப்படி தான் விட்டுருவேன். அண்ட் வந்து நார்மலாக 8 ஹவர்ஸ் விடணும். பட் எனக்கு ஒர்க் ஏதாவது இருந்தால் நான் அப்படி விட்டுட்டு நெக்ஸ்ட் டே நான் ஓப்பன் பண்ணுவேன். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் வந்து இப்போ வந்து நம்ம மேலே வந்து ட்ரை ரிலீஸ் ஆகிடுச்சான்னு பார்க்கறதுக்கு அடியில் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். மேலே உள்ள லேஸ் எப்படி இருக்குன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ அவ்வளோவா எனக்கு இந்த வீடியோவில் தெரில. பட் நேரில் நல்லாவே விசிபிளாக தெரிஞ்சது. அடியில் வந்து க்ரீன் கலர்லேயும் மேலே வந்து ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ட்ரை ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே. ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இவ்வளோ திக்காக இருக்கணும் பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம வாட்டர் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதிகமாக போர்ட்ரேட் யூஸ் பண்ணுறவங்க நிறைய கொஞ்சம் வாட்டரியாக இருக்க மாதிரி பண்ணிப்பாங்க. ஸோ நான் வந்து போர்ட்ரேட்டும் நான் போடுவேன். பட் நான் வந்து ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் எடுத்துக்கிறேன் இப்போலாம். ஸோ நான் வந்து முருகன் போர்ட்ரேட் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து லாஸ்ட்டாக இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். வீடியோ எண்டில் வந்து நான் அதையுமே ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ வந்து வாட்டர் ஆட் பண்ணி நம்ம இது பண்ணலாம். ஸோ இது வந்து 3 ஃபில்டர் ஹென்னா பவுடர் தான். ஸோ நம்ம வந்து பவுடரில் வந்து எல்லோரும் 5 ஃபில்டர்ஸ் வரை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் மேக்ஸிமம் அது எவ்வளோ உண்மைன்னு எனக்கு தெரியல. பட் நான் கற்றுக்கிட்டவங்க எனக்கு என்ன சொன்னாங்கன்னா 3 ஃபில்டர் தான் இருக்குது, 5 ஃபில்டர் கிடையாது. அது எல்லாருமே சும்மா மார்க்கெட்டிங்காக சொல்கிறாங்க நாங்கள். பட் எனக்கு தெரில. அண்ட் வந்து நான் 3 ஃபில்டர் தான் எடுத்திருக்கேன். இது நல்லா ஜம்பிங் ஆகுது. ஸோ ஸ்டிக்கியாக இருக்குது. மோஸ்ட்லி நம்ம பவுடரில் பார்க்க வேண்டியது என்னென்னா அந்த ரொம்ப நைஸாக இருக்கும். அண்ட் வந்து அந்த ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க, அது இருக்கணும். ஸோ அதுதான் இந்த மாதிரி நம்ம ஸ்பேச்சுலாவில் எடுக்கும்போது கீழே பவுலுக்கும் ஸ்பேச்சுலாக்கும் அந்த ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி மாதிரி அந்த நூல் மாதிரி மேலே ஜம்ப் ஆகி வரும். ஸோ இதுதான் அந்த கன்சிஸ்டன்சி. இப்படி இருந்தாலே நம்ம நல்ல ஹென்னா பவுடர் தான் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதுவே டைட்டான கன்சிஸ்டன்சியில் தான் இந்த கோன் இருக்குது பேஸ்ட்டு. பட் அப்போவுமே எனக்கு நல்லா ஜம்ப் ஆச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வாட்டர் ஆட் பண்ணியும் நம்ம செக் பண்ணலாம். ஸோ இது அடிக்கடி நம்ம செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். அண்ட் வந்து நம்ம ஸ்பேச்சுவாலேருந்து ஹென்னாவை எடுத்து நம்ம கீழே ட்ரா பண்ணும்போது அது வந்து அந்த லேயர் மாதிரி மடிப்பாக விழும். ஸோ இது வந்து நிறைய பேர் வீடியோஸில் பார்த்துப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விழும்போதும் நமக்கு வந்து நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு அர்த்தம். அண்ட் வந்து அப்படி விழும்போது கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகி அந்த மாதிரி விழுகுதுன்னா ஸோ கன்சிஸ்டன்சி வந்து பேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா திக்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படி ஒரே மாதிரி லேயராக விழுந்துருச்சுன்னா ஸோ ஓகே, ஓரளவு பேஸ்ட் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். இப்போ கூட எனக்கு தெரியும் பாருங்கள். ஸோ நான் எடுத்து போடும்போது அது நல்லா அந்த லேயர் வந்து கரெக்டாக விழும். ஸோ நமக்கும் அப்போவுமே தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பவுலை தூக்கும்போது அதிகமாக வெயிட் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் ஆஃப்டர் ட்ரை ரிலீஸ்க்கு அப்புறம். அண்ட் வந்து லாஸ்ட்டாக நம்ம வாட்டரை மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு பவுல் வெயிட்டும் கொஞ்சம் கம்மியான மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் வந்து நான் அகைன் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கம்மியான அமௌண்ட்டாக நம்ம வாட்டரை ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ இதுக்கடுத்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணும்போது இன்னுமே கம்மியாக ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது கவனமாகவும் ஆட் பண்ணணும். அண்ட் வந்து இப்போ வந்து நம்ம எப்போவுமே லைட்டாக நம்ம இது ஸ்டெயின் பார்க்குறோம். ஸோ அதனால் லைட்டாக ஹேண்டில் வச்சு பார்த்துக்கோங்க, சின்ன டாட் மாதிரி. ஸோ நான் அதை வச்சுருந்தேன். ஸோ நல்லாவே ஸ்டெயின் இருக்குது. ஸோ செக் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, இப்போ வந்து நமக்கு ஓரளவு பேஸ்ட்டு கரெக்டாக தான் இருக்குது. அண்ட் வந்து நம்ம எல்லாத்தையுமே நல்லா உள்ளே தள்ளிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு மாற்ற ட்ரை பண்ணலாம். ஸோ அகைன் ஒரு டைம் கூட 1க்கு 2 டைம் கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க பேஸ்ட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி கிளாஸ் வந்து நான் ஒரு ஸ்டோரில் தான் வாங்கினேன். அண்ட் 10 rupees தான். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அகலமாக ஒரு நீளமாக ஒரு கிளாஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அண்ட் வந்து அதுக்கு மேலே நம்ம பைப்பிங் பேக் வைக்க போகிறோம்.
அண்ட் பைப்பிங் பேக் வந்து நம்ம வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா உள்ளே தள்ளி பைப்பிங் பேக் இருக்கணும். அண்ட் மேலே நம்ம மாட்டுறோம் பார்த்திங்களா, இந்த ஸ்டாக்கிங், இதுதான் ஸ்டாக்கிங். ஸோ இதை வந்து நம்ம மாட்டும் போது எப்படி இருக்கும்னா, உள்ளே அந்த ஸ்டாக்கிங் எல்லா ஸ்டாக்கிங் உள்ளேயும் ஒரு சின்ன த்ரெட்டு மாதிரி இருக்கும். அந்த த்ரெட்டு வந்து லைட்டாக மேலே தரணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்ம பேஸ்ட் ஊற்றும் போது. ஸோ பேஸ்ட்டை வந்து நம்ம இப்போ அந்த ஸ்டாக்கிங்கில் மாற்றிக்கலாம். ஸோ ஃபுல்லாகவே நல்லா கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் எடுத்து மாற்றிக்கலாம். அண்ட் வந்து மேலே அந்த மாதிரி லைட்டாக மேலே தூக்கிட்டு அந்த வெயிட்டுக்கு வந்து நமக்கு உள்ளே இழுக்கும். ஸோ லைட்டாக அந்த மாதிரி மேலே தூக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ எல்லா பேஸ்ட்டுமே நான் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையுமே நான் அந்த ஸ்டாக்கிங்க்கு மாற்றிக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து அந்த இதில் ஸ்பேச்சுவாலா இருக்குல்ல, அதையுமே நான் எடுத்து நான் அந்த ஸ்டாக்கிங்க்கு மாற்றிக்கிட்டேன். அது வந்து நம்ம இப்போ லைட்டாக இப்படி செய்யும் போதே நமக்கு வந்து கையில் நல்லா ஸ்டெயின் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி பைப்பிங் பேக் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக்கிங்கை நல்லா சுற்றிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அதே ஆப்போசைட்டில் பைப்பிங் பேக்கை சுற்றணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அண்ட் வந்து இந்த மாதிரி நம்ம 2 ஹேண்ட் அந்த தம் ஃபிங்கரும் 2 ஃபிங்கரையும் வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இழுக்கணும். அந்த பிடிச்சதை வந்து நம்ம விடக்கூடாது. ஸோ ஸ்டாக்கிங்கை மட்டும் லூஸ் விட்டு விட்டு நம்ம எடுத்து உள்ளேருந்து இழுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக அந்த லைட்டாக அந்த கசல்லாம் ஒட்டியிருக்கும். ஸோ இது ஆல்ரெடி நான் எல்லா இதுலேயுமே சொல்லியிருக்கேன். அண்ட் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த பைப்பிங் வந்து லப்பரும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கிளிப்ஸ் இருக்கும். இது ஒரு 6 rupees தான். ஸோ அந்த மாதிரி கிளிப்ஸ் வச்சு நம்ம மாட்டிக்கலாம். ஸோ நான் வந்து கவர் வந்து நான் நார்மல் கவர் தான். ஸோ ஏற்கனவே யூஸ் பண்ண அந்த பைப்பிங் பேக் தான் எடுத்திருந்தேன். ஸோ வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு நான் நிறைய பைப்பிங் பேக் இந்த மாதிரி 25 grams யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்மால் பைப்பிங் பேக்ஸ்லாம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி எடுத்து வச்சுப்பேன். சரி, கீழே மட்டும் நம்ம செலட்டை போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. அண்ட் இப்போ அந்த செல்லோ டேப்பை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த கோன் ரோல் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கோனுக்கு மாற்றுறேன். ஸோ இந்த ஷீட் எப்படி கட் பண்ணணும், இந்த ஹென்னா கோன் வந்து எப்படி ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போமே இந்த ஸ்டாண்டுக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம ஒரு 25 grams நமக்கு 4 கோன்ஸ் தான் வரும். ஸோ ஈச் கோன்ஸில் எவ்வளோ இருக்குன்னா 25 grams இருக்கும் பேஸ்ட்டு. ஸோ நான் எல்லாத்தையுமே 4 கோனுக்கும் மாற்றிக்கிறேன். ஸோ இது என்னோடய யூஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் நான் மெஷர்மெண்ட் பார்க்கல. இதே நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா மெஷர்மெண்ட் பார்த்து ஊற்றுங்க. ஓகே, வெயிட்டிங் ஸ்கேலில் வெயிட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து கோனுக்கு மாற்றினதுக்கப்புறம் மேலே சீல் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஃப்ளோவும் எப்படி இருக்கணும் நம்ம செக் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் ஃப்ளோவும் செக் பண்ணிட்டேன். ஸோ கரெக்டாக இருக்குது. எந்த ஸ்டெடியுமே ஸ்ட்ரக் ஆகாமல் கரெக்டாக வருது ஃப்ளோ. ஓகே, இப்போ நம்ம வந்து அதை பேக் பண்ணிடலாம். ஸோ இதை எப்படி பேக் பண்ணுறது இதை எப்படி சீல் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவுமே நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையுமே நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் நான் சொன்னது. ஸோ நான் வந்து 0.38 பின்னில் தான் நான் அந்த முருகன் போர்ட்ரேட்டை நான் வரைஞ்சேன். ஸோ இதை தான் நம்மளோட ஸ்டெயின் இதுவுமே இன்னுமே டார்க்காக இருக்கும். பட் ஸோ வாட்டர் யூசஸ் வந்து நிறையா பண்ணனால எனக்கு ஸ்டெயினுமே ஓரளவு பரவாயில்லாமல் தான் இருந்துச்சு. ஸோ இன்னுமே டார்க்காக கிடைக்க வேண்டியது. அண்ட் வந்து நான் சொன்னல ஸ்டிக்கியை நல்லா ஹேண்டில் ஒட்டிக்கும் சொல்லிட்டு இதுதான் அதுக்கான ப்ரூஃப். நான் வந்து ஸ்ப்ரே கூட இன்னும் அடிக்கலை இந்த வீடியோ எடுக்கும்போது. ஸோ அது நல்லா ஸ்டிக்கியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே கூட எனக்கு அது உதிராமல் அப்படியே இருந்துச்சு. ஈவன் நான் ஸ்ப்ரே கூட பண்ணல, அது உதிரவே இல்லை. அண்ட் வந்து இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க. நம்மளோட சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா.